ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல பார்வதி கமருதீன் பற்றி தெரியும். அவங்க வந்து நேற்றுக்கே இன்டர்வியூ அவங்கள பற்றி வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதாவது வெளியிடுவாங்கன்னு அவங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க பார்வதி அவங்களோட சேனலில். ஸோ யாருன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 தான். ஸோ அடுத்த பார்ட்டும் வெளிவர போகுது. ஸோ இந்த பார்ட் 1ல் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாழ விடு இந்த தலைப்பில் தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்கும்போது எனக்கு நிறைய அநியாயங்கள் நடந்தது. ஸோ அது யாருமே தட்டி கேட்கல. பட் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாருவை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. பாரு என்ன ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் நானும் லவ் பண்ணதை வந்து இது உண்மை இல்லை, கண்டென்ட்டாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளில வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஏன் எங்கள் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க, நாங்கள் உண்மையாக தானே இருக்குது இப்போ வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கமருதீனுமே சில இடத்துல சொல்லியிருப்பாரு, பாரு உனக்கு கண்ணில் அடிபட்டும் போது நீ வந்து ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருக்கணும் சபரிக்கு, நீ வந்து மிஸ் பண்ணிட்ட, அது உன் மேலே தப்பு, அதுதான் உன் மேலே வந்து பெரிய வருத்தன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சி போனாங்க இல்லையா, ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து அவங்க கண்ணில் அந்த தண்ணி அடிச்சிடும். ஸோ அப்போ வந்து கமருதீன் வந்து கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னே பாரு வெளில போனோடனே பாரு கமருதீன் உனக்கு ஏதாவது திட்டு விழ போது கர்ச்சீஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற எதுக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி பார்வதி பயமாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களே வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வருத்தத்தில் வெளில வரோம். அந்த நேரத்தில் போயிட்டு இவ கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை இத்தோடு கட் பண்ணி விடு, இதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணாதன்னு சொல்லிட்டு டைட்டில் வின்னர் சொன்னாங்கன்ற மாதிரி பார்வை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வெளில வந்தோடனே ஒரு சிலர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்வதி கமருதீன் இல்லாத பேட்டியே இல்லை. அதுவும் எங்களை பற்றி ரொம்ப தரம் தாழ்ந்து சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. ஒரு தப்பு நடந்துடுச்சு, தப்பு பண்ணிட்டோம், ஸோ அதில் திருந்த நினைக்கிறோம், ஏன் மறுபடியும் அது கேம்னா அதோட முடிச்சிடணும், அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு இன்னுமே வன்மத்தோடு தான் இருக்காங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் கக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கமருதீன் சொல்லியிருக்காரு, விக்ரம்லாம் வந்து ரொம்ப வன்மத்தோடு இருக்கார், அப்படியே அவரோட ஆட்டிடியூடை பார்த்தோன்னா தெரியும், அவரோட இன்டர்வியூவில் பார்த்தோன்னா ஆமாம் அப்படி தான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறார். அப்போ உள்ளே இருந்தது விக்ரமும் இதுவும் பார்த்துங்க, நீங்களே மக்களே முடிவு பண்ணிக்கின்றாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எங்கள் 2 பேரும் வந்து புரிஞ்சுட்டிங்க, லவ் லஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ச்சு தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை கரெக்டாக தான் இருந்தோம், இந்த காலத்தில் லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியுன்ற மாதிரி ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் நிறைய விஷயங்கள் வந்து உரையாடி இருக்காங்க. உண்மையாகவே பார்க்கறதுக்கு அந்த தருணம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. 2 பேருமே வந்து அவங்களுடைய அந்த 90 நாள் பிக் பாஸ் பயணத்தை வந்து உண்மையாகவே வந்து இதில் வந்து கொட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாக பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு மக்களே. இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா திவ்யாவை போட்டு பொழந்திருக்காங்க, நம்ம கனி திருவை வந்து பொழந்திருக்காங்க. ஸோ சாண்ட்ராவுமே சொல்லியிருக்காங்க ஒரு சில இடத்துல, இவங்க ரெட் கார்டு இதுக்கு கொடுத்துருக்கணுமான்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க மேலே ஒரு அலிகேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே இருக்கும்போது எங்களை வந்து இது சும்மா கண்டென்ட்காக லவ் பண்ணுறாங்க, வெளில போனோன்னே பிரிஞ்சிருவாங்க, உன்னை கட் பண்ணி விட்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டஸ்டன்ட் சொன்னாங்க. ஆனால் வந்த 3 நாள் 4 நாளில் நிறைய பேர் உள்ளே லவ் பண்ணாங்க. அதெல்லாம் ஏன் கண்டுக்க மாட்டுறாங்க, நாங்களாவது 1 மாதம் கழிச்சு தான் லவ் பண்ண ஆரம்பித்தோம், 3 நாள் 4 நாள் எப்படிங்க லவ் வரும், இது லவ்வா இது பேருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாக இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. மக்களுக்கும் தெரியும் யார் லவ் பண்ணாங்க உண்மையான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து உண்மையாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. உண்மையாக அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பிளாஸ்ட்டாக தான் இருக்குது. உங்கள் டைம் கிடைச்சா போய் பாருங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி.